அவளுக்கு மறந்து போச்சு. அத்தனை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்களே பாத்துட்டீங்கல்ல. அந்த சைடு ஃப்ரெண்ட். ஆமா ஹாஸ்டல் ரியா தாங்க பண்ண. Hello மக்களே, வெல்கம் பேக் டு our YouTube channel Team Riya. என்ன பாப்பா? நான் சின்ன கிளிப்பாவது போட்டு வான்னு சொன்னேன்ல. ஏன் அப்படியே வந்திருக்க? இது அழகா இருக்குல, அப்படியே வந்துட்டேன். நம்ம A to Z சேலஞ்ச்ல பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். என்ன சேலஞ்சுங்க? பிளைண்ட். என்ன சேலஞ்சுனே அவளுக்கு மறந்து போச்சு. அத்தனை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. 30 seconds dare challenge part 2 ல பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல், செகண்ட் ஹேர் ஸ்டைல், தேர்ட் ஹேர் ஸ்டைல், ஃபோர்த் ஹேர் ஸ்டைல், ஃபிஃப்த் ஹேர் ஸ்டைல். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கோம்னு தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் சேம் அதே தாங்க. இவளோட ஹேருக்கு ஒரு சில சிம்பிள் ஹேர் ஸ்டைல்ஸ் நான் அவளுக்கு எப்படி பண்ணுவேன் ரியாக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி பார்க்கலாம். என்னடா இது யூஷுவல் போனி டைல் போட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் திஸ் ஹேர் ஸ்டைல் போடுங்க. எஸ். 2 போதுமா? நான் போடணுமா? உனக்கு ரைட்டா இருக்கா? இருக்கு. ஓகேவா? கை விட்டா தெரியும். கொஞ்ச நேரத்துல லூஸ் ஆயிடும். எனக்கு திருப்பி போடலாம். ஓகே. தேர்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டம். நீ போடுறியா? அப்ப ஹேர் ஸ்டைல் நான் தான் பண்றேன். ஆமா, ஹேர் ஸ்டைல் ரியா தாங்க பண்றேன். நான் பண்றேன். ஓகே சொல்லிட்டேன். வேணாம். கூட முடியலல்ல. ஓகே. சோ 2 போனி போட்டாச்சு இல்லையா? சோ இதுக்கு 2 பொனில 1 பொனி 2 வாட்டி ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இப்போ ஃபுல்லா ஹேர்லெஸ் இது நல்லா பிரஷ் பண்ணி விட்டுட்டு இந்த குட்டி ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த இடத்துல போடலாம். கட்டார் வேற வச்சிருக்காங்க, இவங்கதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஹேர் பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. அப்படியே இருங்க. இது இருக்கு இல்லையா, இந்த ஹேர் இப்படி ரெண்டா பிரிச்சு கை பிடிச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். பிடிச்சிட்டு இந்த ரெண்டா ஓப்பன் பண்ணிட்டு இந்த போனியை அப்படி உள்ள இருந்து அப்படி எடுத்து. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் தான். இருந்தாலும் நான் என்ன பண்றேன் ரியாக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னொன்று கீழே வெயிட் டைட்டா பிடிங்க மேலே ஒரு நிமிஷம். ஸோ அதே ரெண்டா ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஆமா, நீங்க தானே அட்ரஸ் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. காமெடி எனக்கு இது கட். நீ கட்டாது இருக்கறனால கட் பண்ண இருக்குது. ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஏர்பாட்ஸ் குட்டிங்கன்னா என் காதுல வச்சுப்பேன். ஆமா. ஸோ இது கொஞ்சம் கொடுத்துருங்க. இதுதான் ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். இது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஹேர் பன்ஸ் போட்டுட்டு. அம்மா அந்த ரப்பர். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சாரி, ஹேர் பன் கூட வச்சுக்கலாம். அப்படி பண்ணாதீங்க, ஏற்கனவே பிசிறு முடி இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது. கையெடுங்க நீங்க ப்ளீஸ். காட்டுறேன் உங்களுக்கு, நான் காமிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட்ஸ் போட்டுக்கலாம் மேட்சிங்காக. அந்த சைடில் வந்து மேட்சிங் கிளிப்ஸ் போட்டுக்கலாம். அப்படி திரும்புங்க. அது இருக்கட்டும். ஃப்ரண்ட்டில் ஸ்டைலுக்கு எப்படி ஒரு ஹேர், அப்புறம் இது எப்படி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஆமா, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு போட்டோல இருக்கும். எந்த ஃபோட்டோவில்? நம்ம இந்த ஃபோன் வாங்குற ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து அந்த போட்டோஸ் தான் எடுத்தோம். அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தாச்சு. இப்போ ரியாவோட செகண்ட் ஹேர் ஸ்டைல். அவ்வளோதான். உசர்லேயே சுற்றுங்க. எங்க விட்டுறீங்க? இந்த மாதிரி சைடு வகுடு எடுத்துட்டு கொஞ்சம் காட்டுங்க மக்களுக்கு. அப்படியே இருங்க. ஸோ சைடில் எடுத்துட்டு இங்கே நம்ம லைன் எடுத்துருக்கோம் இல்லையா, திரும்படா இங்கே எப்படி வச்சுக்கலாம். இந்த ஹேர் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு நான் சின்ன பிள்ளையில் பண்ணது. ஸோ இந்த முடி, அதாவது இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட் எடுத்து இப்படி ஃப்ரண்ட்டில் தனியாக போட்டாச்சு. வெயிட். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி முடி வச்சு இந்த முடிக்கு நம்ம ஜடை போட போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் இப்படி கடைசி வரைக்கும் சிக்கலாக பண்ணுறது பெரிய டாஸ்காக போக முடியல. இந்த ஹேர் வந்து ஃபுல்லாக ஜடை போட்டுருவோம். மறுபடியும் முடியும்.
வலிக்குதுங்க. எப்படா ஜட போட்டு முடிக்கிறது? வந்து ஃபுல்லா ஜட போடணும். பெரிய இந்த பக்கம் ஜட போடணும். இதே மாதிரி ஜட நம்ம அந்த சைடு போடணும். நீ ஃபுல்லா டன் பண்ணுங்க. அது ஜட போட்டே இருங்க. ஃபுல்லா டன் பண்ணுங்க. அந்த சைடு நம்ம ஃப்ரெண்ட் எவ்வளவு ஹேர் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்து ஏய் திஸ் டச் பண்ண கூடாது. அத போடுங்க. எனக்கு இந்த பேஸ் ஆட்னா நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஆட்னா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. இப்போ நீ என்கிட்ட அடி வாங்க போறியா? ஜட நானே கஷ்டப்பட்டு கை வலிக்க நானே ஜட போட்டுட்டு இருக்கேன். அவ ஆடிட்டே இருக்கா. நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். குட்டி ஹேர் இருந்தா டக்கு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுலாம். மேடம் ஹேர் கட் பண்ணவும் ஒத்துக்க மாட்டாங்க. போதும்னு நினைக்கிறேன். இது போதும் ஓகே. இப்போ வந்து இந்த ஜட நானும் தான் குட்டி ஹேர் வச்சிருக்கேன். இங்க பாருங்க. ஆமா ஆமா அதை விடுங்க. இது பிடிங்க. இருங்க நான் ஹெல்ப் போடுறேன். இது ரெண்டு சேர்த்து பிடிங்க போதும். இருங்க பிரஷ் பண்ணிக்கிறேன். அப்படியே பிடிச்சுக்கோங்க. அப்படியே பிடிங்க. பாக்கலாம் என்ன பண்ண போறோம். சோ இந்த ஜடை இருக்கு இல்லையா அது இப்படி வச்சுட்டு இந்த சைடுல கீழே நம்ம பின் பண்ண போறோம். முதல்ல பின் பண்ண போறோமா? இது விட்டுலாம். அதான் இது இந்த ஜடை லூஸ் ஆயிடுச்சுப்பா. இதை போட்டுடலாம். மேலே பாருங்க இந்த சைடு ஜடை இருக்கு. என்ன பண்ணீங்க? லூஸ் ஆயிடுச்சு போன்னு போதும் கொடுங்க. போதும். இது இந்த சைடுல வச்சு பின் பண்ணிடலாம். உங்க ஹேர்ல டைட்டா இப்ப நான் போட்டா அது half 2 minutesல லூஸ் ஆயிடும். சில்கி ஹேரை வச்சுக்கிட்டு டைட்டா போட வேண்டாமா? 1 செகண்ட் ஒரு 2 minutes கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். மேல வாங்க. காட்டுங்க. சோ இது இப்படியே நீங்க லூசர் விடுறதுனாலும் விட்டுக்கலாம். ஏய் நான் அதுவும் பண்ணல. ஒண்ணு இவ கேம் விளையாட சொல்லுங்க, இல்லாட்டி எனக்கு ஹேர் ட்ரெஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். நானே இவளோட லென்த் முடிய வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்களே பாக்குறீங்கல்ல. காட்டுங்க, ஃபேஸ் காட்டுங்க எனக்கு. சோ இந்த ஹேரை இப்படியே லூஸா விட்டுறதுனாலும் ஃப்ரண்ட்ல போடுங்க பாப்பா. இப்படியே விடுறதுனாலும் நம்ம லூஸா விட்டுக்கலாம். இந்த ஜடை மட்டும் அழகா தெரியும். அப்படி இல்ல அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பின்னு போட்டாலே ஆச்சா புச்சாங்குது. கேட்டாக்கா இருக்கு. என்ன பண்ணீங்கன்னு பார்த்தேன். திரும்ப இந்த பக்கம் ஃபுல்லா இந்த சைடு அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஃபுல்லா எடுத்து சக்தி தெக்காதில்லையா? இது கையிடுமா பெயிண்ட் பண்ணும்போது நீங்க கை வச்சீங்கன்னா எப்படி அது இப்படி வந்து இப்படி வரணும். வந்து இது தனியாக கட்டலாம். தானே ஆடு வருது. காட்டுங்க. திரும்ப இப்போ காட்டுங்க மக்களுக்கு. ஸோ இது இல்லை நீ சுத்தாத, நீ உட்காரு. இல்லை சுற்றி காட்டேன். சுற்றி காட்டு, நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த 2 ஜடை இந்த மாதிரி சைடில் வச்சு இங்கே பின் பண்ணிட்டு இந்த ஹேரையும் எடுத்து பின் பண்ணிட்டு அந்த இந்த ஜடை இங்கே வச்சுட்டு இந்த ஹேரையும் எடுத்து நான் பின் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க ரியா. ஸோ இந்த ஃப்ரண்ட்டும் பேக் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் பேக் வேண்டாம் அப்படின்னு நினச்சா அதை லூஸாகவும் விட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அது எடுக்க வேண்டாம், இது அப்படியே லூஸாகவே விட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி வேண்டாம்னா ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்க. இந்த ஹேரை ஃபுல்லாக எந்த பக்கம் நமக்கு ஃப்ரண்ட் ஜடை வேணுமோ அந்த பக்கம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பக்கம் ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஹேரை ஃபுல்லாக அப்புறம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் இது அது இல்லாமல் இந்த 4 கால் ஜடை, அப்புறம் என்ன சொல்லுவாங்க பூரான் ஜடை, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் இது அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஓ அப்படியா? என்ன பிரச்சனைனா இந்த பாருங்களேன் இந்த குட்டி குட்டி கட்டர்ஸ் காட்டுங்க. இந்த குட்டி குட்டி கட்டர்ஸ் இருக்கிறதுனால அது ஃப்ரண்ட் ஹேர் கட் இவ்வளோ கட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அது நம்ம பண்ணுற ஹேர் ஸ்டைலுக்கு அழகாக வந்து நிற்க மாட்டேங்குது. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? வலிக்குது பாருங்க. அப்படியே உட்காருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முடி ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் திரும்பி காட்டுங்க. இப்படி உள்ள எடுத்து
ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி முடிச்சு போட்டுணும். போயிட்டு சிலுக்கி வலிக்கிட்டு வருது பாருங்களேன். கட் ஹேர் நிற்கிது தனியாக. வெயிட் பண்ணுங்க, ஆடாதீங்க ப்ளீஸ். உங்கள் சில்கி ஹேரில் நிற்கவே நிற்காது. ஸோ அதே மாதிரி திரும்ப கொஞ்சம் ஹேர் எடுத்து இது பிடிங்க பாப்பா. அதுதான். இந்த ஹேரை ஃபுல்லாக நம்ம டைட்டாக ஒன்றா சேர்த்து மறுபடியும் இப்படி உள்ளே விட்டு இது உள்ளே கொண்டு போனோம்னா அது முடிச்சு மாதிரி ஆகிடும். டேய் கட் ஹேருடா, குட்டி 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 குட்டியா தூக்கி எல்லாத்தையும் உள்ள சொருகி வைக்க போகிற பாரு. இல்லாட்டி எவ்வளோ அழகாக வரும் தெரியுமா அது. கட் ஹேர் தான் சுற்றிட்டு இருக்கேன். கட் பண்ணிட்டு அப்படியே இருங்க. கட் பண்ணா இங்கே பிச்சு நிற்கும். இப்போ இது பிடிச்சிங்க தனியாக போயிருங்க அதை. ஸோ பிடிச்சிட்டு இதை எல்லா முடியும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் இப்படி உள்ளே போய் முடிச்சு மாதிரி கொண்டு வந்து ரிப்பீட் த சேம் ஃபார்முலா. எஸ் டில் த எண்ட். இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும், வேறு ஆப்ஷன் இல்லை. அவளோட குட்டி ஹேர் அப்படி குட்டி ஹேர்ல கட் ஹேர்ஸ் அப்படியே அப்படியே ஷார்ட் ஹேர் வச்சுக்கணும்னு ஆசை, லென்த் ஹேர் வச்சுக்கணும்னு ஆசை. ஆனால் எல்லா ஹேரும் ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஆசை. டக்குன்னு ஃபியூச்சரில் ஒரு டிவைஸ் டக்குன்னு நினச்சா ஷார்ட் ஹேர் வேணும், ஷார்ட் ஹேர் வந்துடுச்சு. அப்போ நினச்சா லென்த் ஹேர் வேணும், லென்த் ஹேர் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைம்மா? நீங்கள் பாருங்க, ஜடை அழகாக வந்துட்டு இருக்கு. இங்கே இந்த கட் ஹேர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிச்சா, இந்த இடத்துல இன்னொரு கட் ஹேர் இருக்குது. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. அது லேயர் கட்டு கொஞ்சம் லைட்டாக பண்ணுமே அந்த கட் ஹேர். நார்மல் சரி தான் போடுறீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டா கட் ஹேர் வந்து என்ன எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி தெரியுமா? எவ்வளோ அழகாக போடுவேன் இந்த ஜடையை. என்ன சொல்லிட்டே இருந்தேன் நான் திடீர்னு யோசனை. Device. அந்த டிவைஸ் அந்த இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி வந்து அதனால தான் வந்து ஃப்ரண்ட்ல இவ்வளோ தூரத்துக்கு வந்து திக்காக கட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வச்சிருக்கேன். அது மட்டும் ஃப்ரண்ட்ல போட்டால் எப்படி இருக்கும்? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ராங்க் பண்ணியிருக்கேன். லாக்டவுன் வீட்டில் தானே இருக்கும், அதெல்லாம் ஃப்ரண்ட்ல போட்டு ஃபோட்டோ எடுத்து நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு அனுப்புனதுக்கு எல்லாருமே நம்பிட்டாங்க. கட் ஹேர் மேலேருந்து கீழே வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கே ஃபுல்லாக கட் ஹேரு, இந்த இடத்துல இது ஃபுல்லாக கட் ஹேரு. இல்லாட்டி அது ஃப்ளீட்ஸ் அழகாக ஒரு ரெண்டு ஆமாம் கட்டுங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஃப்ரண்ட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பேக்கு லூஸாகவும் விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹேரை ஃபுல்லாக இந்த பக்கம் சைடில் கொண்டு வந்து அழகா எப்படி ஜடை போட்டுடலாம், இல்லை ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். போட்டுடலாம், ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு பண்ண ஹேர் ஸ்டைல் மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை செகண்ட் பண்ணுற ஹேர் பேண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். விட மாட்டாங்க போல ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிக்காம. இதெல்லாம் எடுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். கை எடுத்துருங்க நீங்கள். இந்த மாதிரி சைடு பார்ட்டிஷன் எடுத்துட்டு இந்த ஹேரை தனியாக எடுத்துடணும். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஹேரு. ஸோ இந்த ஹேரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். இதே நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அது வேறு மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ இது வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அப்படி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்தோமா தலையில் போட்டோமா ஹேர் வேறு முடிஞ்சிச்சு அப்படி போடுறதுக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த பக்கம் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு இந்த பக்கம் ரப்பர் பேண்ட் போடலையா? போடல, இப்படிதான் போட போகிறேன். கொஞ்சம் ஹைட் பாருங்கள். உங்கள் வேறு தலை குளிச்சிருக்காங்களா? ஹேர் ரொம்ப என்னப்படுத்துது. அவ்வளோதான். ஒரு ரெண்டு பக்கம் பாருங்க பாப்பா. ஐயா பாருங்க எவ்வளோ மும்மரமாக கேம் விளையாடிட்டு இருக்கா. நான் கை வலிக்க ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டு ஹேர் இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு பேக் போதும் விடு. இதில் ஃப்ரண்ட்டில் போட்டு பேக் முடி லூஸாகவும் விட்டுடலாம். லூஸாக வேண்டாம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம யூஸ்வலாக ஜடை போடுற மாதிரி போட்டுடலாம். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சைடில் கொஞ்சம் ஹேர் எடுத்துட்டு இந்த ஹேர் ஃபுல்லாக அப்படி ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு கொஞ்சம் அப்பாருங்க. இந்த ஹேர் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. 3ஆவோ இல்லை 4ஆவோ பிரித்து அழகாக ஒரு ஜடை போடலாம். சரி, நான் வீட்டில் ஒரு குஸ் கேட்க மாட்டேங்கண்ணே. நம்ம வீட்டில் இருந்து வெளியே போகும்போது நீங்கள் எப்போவுமே மறக்காமல் எடுத்துகிட்டு போகிற விஷயம் இப்போதைக்கு மாஸ்க்கு, அப்படி செல்ஃபோனு, அதான் கரெக்டாக தப்பா. சானிடைசர், மாஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் பேக்கில் ஹேண்ட் பேக்கில் இருக்கும்ல. செல்ஃபோன் மறந்துட்டீங்களே. சொன்னனே சொன்னீங்களா? மாஸ்க்கு அப்புறம் செல்ஃபோன். நீங்கள் பார்த்து குவிஸ் கேட்குறேன் உங்களுக்கு. நல்லா இதோட டைட்டிலே குவிஸ் வித் ஆக்ட்ரஸ் கவிதா.
ஸோ அதே மாதிரி ஜடை போட்டுட்டு கேளுங்க. இப்படி ஜடையை ஃப்ரண்ட்ல போட்டுட்டு இல்லை நம்ம யூஸ்வல் ஜடை போட்டுக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரி ஜடை வேணும்னாலும் நம்ம இந்த சைடு ஃபுல்லாக இப்படி ஜடை போட்டுட்டு போட்டுக்கலாம். இந்த ஜடை சைடு போட்டுட்டு நம்ம இப்படி போட்டவா உங்களுக்கு இப்படி ஜடை போட்டு விட்டுருங்க. எங்கே ஸ்லீப் எங்கே வச்சேன்? ஸ்லீப்பை காணலே. அப்படியே இருங்க. உங்கள்கிட்ட தானே இருக்கு ஸ்லீப்பு, சொல்லலாம்ல. என்கிட்ட தான் இருக்கு, கேட்டுப்பாங்க. ஆடாதீங்க பாட்டு கேட்க உடனே சும்மா ஆடக்கூடாது. பாடு நிறுத்துங்க. நான் என்ன யார் வைக்கிறேன் ஃப்ரெண்ட் போடுறாங்க. நீ கேட்கல தெரியல பாட்டு, பட் எனக்கு நல்லா கேட்கும். நல்லா கேட்கும். ஸோ இந்த பக்கம் ஜடை போட்டா சரியா இருக்கு பாருங்க. கையிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜடை போட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். அப்படியே லூசர் விட்டுக்கலாம். க்யூட்டாக இருக்கும் பசங்களுக்கு. இல்லை எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஜடையும் போட்டு. ஸோ ஜடையும் பேக்ல ஒரு ஜடை போட்டு காட்டணும்னு சொல்கிறேன். ஸோ நான் பேக் ஜடை போடுறேன். ஜடை ப்ளீஸ். நேம் நம்ம ஸ்விம் பண்ற பிளேसेस ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஸ்விம்மிங் பூல். வேற ரிவர் வேற லேக் வேற பாத்ரூம் எல்லாம் ஸ்விம் பண்ண மாட்டாங்க. எது சொன்னாலும் வேற வேறன்னா நான் என்ன பண்ணுறது? வித்தியாசமா சொல்லுப்பா, வித்தியாசமா. சரி ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். என்ன சவுண்ட்? கொலுசா? என்ன சவுண்டுன்னு பார்த்துக்கோங்க. மை லெக். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஜடை போட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டுட்டா இப்போ இதான் ஹேர் ஸ்டைல். நான் கிளம்புறேன், பாய். ஆமாம். ஸோ இப்போ ரியாவோட அடுத்த ஹேர் ஸ்டைல் லூசர் வச்சு இல்லை இந்த ஐப்ரோஸ் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, கையெடுமா கையெடு. அங்கேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் அதே மாதிரி இது ஃபுல்லாக கையெடுங்க. அதை எடுத்துட்டு இந்த ஐப்ரோஸ் முடிகிற இடத்துலேருந்து இப்படி ஹேர் ஓகே ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த சத்து ஹேர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக எடுத்துட்டு கொஞ்சம் மேலே பாருங்க பேபி. இந்த ஹேர் அப்படியே போனி மாதிரி போகணும். இல்லை ஃபுல்லாக செய்ய முடியல. போனி ஆக்சுவலி இது இப்படி போனி மாதிரி போட்டுட்டு கையிடுங்க. இதை இப்படி கொஞ்சம் பஃப் பண்ணி அப்படியே இப்படி ஒரு கிளிப் மேட்சாக வச்சு விட்டோம்னா மேலே பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டில். ஸோ இது ஒரு ஹேர் ஸ்டைலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மேலே பாருங்க, இதை நல்லா சுற்றி இந்த ஹேர் ஸ்டைல் பேர் நான் ஒன்று வச்சிருக்கிறத நான் சொல்கிறேன். சுற்றி ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைலுக்கு எங்கள் வீட்டில் 2-3 பேர் இருக்கு. நம்ம எல்லா பேரையும் நாதர் முடி கொண்டை, இது நீங்களே என்னோட அடுத்த நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க போட்டுருக்காங்க. நாதர் முடி கொண்டை, வடிவேல் கொண்டை. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எங்க இருந்து பிடிச்சேன்னா குக் வித் கோமாளி எபிசோட் சீசன் 2ல எபிசோட் 19-20ல சிவாங்கி போட்ட ஹேர் ஸ்டைல். 20 இதெல்லாம் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஆமா, குக் வித் கோமாளி பாக்குறவங்க தான் தெரியும். அதுதான் கட்டுங்க. அவ்வளவுதான். இது இப்போ ரீசெண்டா வந்து ஸ்டைல் வரும் பாருங்க. எனக்கு காட்டுங்க உங்களுக்கு. சரி கொண்ட மாதிரி போட்டுட்டு இப்படி லூசர் இந்த சைடில் விட்டுட்டோம்னா அது அவ்வளோதான். நல்லா இருக்கா? எனக்கு கியூட்டா இருக்கு அந்த ரெண்டாவது. ஸோ இது ரியாவோட ரீசன் ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். ஓகே, இந்த இடத்துல ஒரு பவு மாதிரி போடுவாங்க. நான் அது அப்படி பண்ண மாட்டாங்க. அது நீங்க கொண்டு போ, நீங்க எனக்கு காட்டுங்க, நான் போட்டு காட்டுறேன் ப்ளீஸ். அது வேற இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு காட்டுங்க. காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருங்க. அது முடிச்சிடலாம் அப்புறம் நீங்க பண்ணுங்க. ஸோ இப்போ ரியா ஏதாவது டிஃப்ரெண்டாக எதாவது பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்டை இப்படி 2 கைக்குள்ளே விட்டுருங்க. பெரிய பேண்ட் வேணுமா? இல்லை போதும். இப்படி கைக்குள்ளே வச்சுட்டு முடி எல்லாத்தையும் கீழே போட்டுருவோம். ரைட். ஆ முடி எல்லாத்தையும் கீழே போட்டாச்சா? இப்போ ரப்பர் பேண்ட் இப்படி போட்டிருக்கா, இப்படி வச்சுட்டு இப்படி மேலே பாவ மாதிரி நிற்கிறேன். ஆனால் இது வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. நமக்கு சில்கி ஹேர்னால அப்படி தான் ஆயிடுச்சு. அப்படியே வச்சு பின் பண்ணி விடலாம். பாவ் நல்லா இருக்கு. ஸோ இப்போ ரியாவோட அடுத்த ஹேர் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க மேலே பாருங்க. சைட் பார்ட்டிஷன் எடுத்துட்டு நம்ம இந்த விரல் லென்த்துக்கு மேலே பாருங்க. இந்த சைடில் ஹேர்
ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு வச்சுக்கோங்க. வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். அது இதே மாதிரி சைடு நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன். முடிச்சுட்டு 2 சைடும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹேரை ஃபுல்லாக வந்து கையில் பிடிச்சிட்டு இந்த ஹேர் இங்கே பிடிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஹேரில் இந்த மாதிரி குட்டி பின்னில் அப்படியே ஒரு லைன். ஏய் இவ்வளோண்டு ஹேரை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பா செம்ம எடுத்துட்டீங்க மேனேஜ்மா. இது தனியாக இப்படி மேலே வாரி அப்படியே இங்கே பேக்கில் சுற்றி இப்படி வச்சு பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே மேடம் எங்கே இங்கே எடுத்து முடிய காணும். இதோ இருக்கேன். எடுத்து சொருகி வச்சுருக்கேன். பாருங்க மக்களே, இங்கே தான் இருக்க முடியும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காம கம்பல்சரியாக தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஷூட்டிங் நான் போச்சு அப்படின்னா பேக்கும் பண்ணுவேன். மற்ற நேரம் வீட்டில் பண்ண மாட்டேன். சும்மா லைட்டாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே பாருங்க. எங்க நம்ம வெளியே போகிறதா இருந்தால் அந்த மாதிரி டைமில் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜெல்லு இல்லாட்டி வாட்டர் ஸ்ப்ரே அந்த மாதிரி வந்து லைட்டாக போடலாம். ஸோ இப்படி ஹேர் எடுத்துகிட்டு இப்படி நல்லா சுற்றி விட்டு திரும்ப இப்படி ஹேர் நல்லா சுற்றிட்டு இந்த ஹேர் கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு இப்படி உள்ளே வச்சு இங்கே பின் பண்ணிவிட்டு இந்த ஹேர் எடுத்துக்கி மேலே போட்டுக்கணும். காட்டுங்க. ஸோ இங்கே பின் வச்சுருக்கலாம் நமக்கு தெரியாது. ஸோ அழகாக இப்படி பேக் ஆகிடும். பண்ணி காட்டுங்க. நான் காட்டுறேன். இந்த மாதிரி பேக் ஆகிடும். ஸோ நமக்கு தேவையான ஐட்டம் கிடச்சிடும். அது ஒன்று. அப்படி இல்லைன்னா இப்படி ஜடை ஆடாதீங்க. இப்படி சுற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஹேர் எடுத்துட்டு மறுபடியும் சுற்றிட்டு ஃபுல்லாக சுற்றி வச்சு இது சைடில் எடுத்துட்டு உள்ள வச்சு சொல்லலாம். கையருமா டைட்டாக இருக்கா? உடனே ஒரு டைட்டாக இருக்குமே. ஸோ இந்த மாதிரி இப்படி சுற்றி விட்டு அது பிசர் உங்களுக்கு பிசர் இருக்கலாம். ஸோ 2 வே இருக்குது. நமக்கு எது வேணுமோ நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வச்சுக்கலாம். கொஞ்சம் பாருங்க. நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். மறக்காம வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல்ஸ் வேணும்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வீடியோஸ் எது வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அதை கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணுறோம். இல்லை மம்மி, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மம்மி மம்மி ஸோ இதோட நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ரெடி பாருங்க பாப்பா. ஸோ மக்களே, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப 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 சிம்பிளான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதான்னு தெரியல. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லே அமைக்கிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குது, லைக் பண்ணிட்டீங்களா, எதுனாலும் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஆமாம், கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் கிளம்புறோம். டாடா, பாய். உங்களை பார்க்குறேன். பாய்.